இதுதான் ரவை இட்டலி வேணுங்க, நல்ல பஞ்சு போல் வரும். ரவையை அவிச்சு போட்டு உளுந்தோடு குழச்சி வச்சா அவிச்சா அப்புறம் நல்ல சாஃப்ட் இட்டலி வரும். வணக்கம் மக்களே, நான் இப்போ உளுந்தும் வெந்தயம் ஊற போட்டிருக்கிறேன். 1.5 கப் உளுந்து ஊற வச்சிருக்கிறேன். இன்றைக்கு நான் ரவா தோசை சுடுறதுக்கு இப்போ உளுந்தை ஊற வச்சுருக்கிறேன். 8 மணித்தியாலம். இனி அடுத்த நாள் எடுத்து அரைக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு 8 மணித்தியாலம் ஆச்சு. அப்போ இதை வடிவாக கழுவ வேணும். கழுவி போட்டு ரவையை 40 நிமிஷம் அவிய விட்டுட்டு பேர்ந்தெடுத்து சுட சுட குழச்சி வச்சு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அடுத்த நாள் எடுத்து சேர்த்து இட்டலி அவிச்சா நல்ல பஞ்சு போல் இட்டலி வரும். வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு ரவா இட்டலி பேட்டரோடு வந்திருக்கிறேன். இப்போ தான் நல்ல சாஃப்டான ரவா இட்டலி அவிச்சு கொள்ளலாம். இப்போ இந்த ஊற வச்ச உளுந்தோட அரைக்கும் பொழுது ஒரு 1/2 கப் வெள்ளை அவல். இப்போ ஊற வச்ச உளுந்தோட அரைக்கும் பொழுது வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சா இட்டலி நல்ல சாஃப்டாக வரும். பாருங்க, உளுந்தரைச்ச பேட்டர். உளுந்தும் அவலும் சேர்த்து அரைச்ச பேட்டர். இனி சுட சுட அவிச்ச ரவையை போட்டு குழைக்க வேண்டும். இப்போ இட்டலி அவிஞ்சிட்டுது பாருங்க. இதில் ட்ராப் விழுந்துருக்கு. 40 மினிட்ஸ் ஆச்சு. இனி இந்த உளுந்துக்களை போட்டு குழைச்செடுப்பான். அங்கே சுட சுட ஆவி பறக்க இந்த இட்டலி பேட்டர் குழைச்சி கொள்ளுவான். இப்போ 10 மணித்தியாலம் இப்படி குழைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இட்டலி அவிச்சு கொள்ளலாம். நான் சில வேளையில் எல்லாம் குழைச்சி 10 மணித்தியாலத்துக்கு பிறகு அவிக்க நேரம் இல்லாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டும் எடுத்து அவிச்சு கொள்வேன். இப்போ ஒருக்கா கையால் உடைக்க வேணும். இப்போ சுடுவுது. இப்படி சுட சுட குழைச்சாத்தான் இந்த இட்டலி பேட்டர் நல்ல சாஃப்டாக வரும். இந்த அவிக்கேக்கே நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இனி நான் கையால் குழைச்சி கொள்ளுவோம். இட்டலி பேட்டர் ரெடி. துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் போட்டு தக்காளியும் போட்டு ஒரு தடித்த சாம்பார் வச்சுருக்கிறேன். இட்டலிக்கு சூப்பராக இருக்கும். இட்டலிக்கு ஒரு சரக்கு கறி, ஃபிஷ் கறி.